இது கலானா ஃபெஸ்டிவல். ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ ஜெம் சிங்கர்ஸ் வித் மீ விஜய் ஷிஜான். நான் உங்க சோமஜா. ஸ்ரீ அடுத்து யார் பாட போறா? எதுவுமே சொல்லாம என்கிட்ட இப்படி கேட்டா எப்படி? நீங்க தானே சூஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. யார் சூஸ் பண்ண? பேனா ஐயூப்பை கூப்பிட்டுலாமா? ஓகே ஓகே, பேனா ஐயூப் வாங்க. ஐயா ஐயா கேப்டன் ஐயா, எங்க போனீங்க நீங்க, எங்க போனீங்க? ஐயா ஐயா கேப்டன் ஐயா, எங்க போனீங்க நீங்க, எங்க போனீங்க? வாழாமல் சென்றது ஏன்? பழ போன பூமியில் உங்களோட குணத்துக்கு ஈடு இணை யாரும் இல்லை. மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழை நெஞ்சுக்குள்ளதான். ஐயா ஐயா கேப்டன் ஐயா, எங்க போனீங்க நீங்க, எங்க போனீங்க? வாழாமல் சென்றது ஏன்? பழ போன பூமியில் உங்களோட குணத்துக்கு ஈடு இணை யாரும் இல்லை. மறைந்தாரையா இந்த மண்ணுக்குள்ளதான் வாழுறாரையா, ஏழை நெஞ்சுக்குள்ளதான் வாழ்றாரையா, ஏழை நெஞ்சுக்குள்ளதான். சோறு போட்ட சூரியனே ஓய்வெடுக்க போயிட்டியா? சேவை செய்த நாயகனே கலைப்பாகி சஞ்சிட்டியா? சோறு போட்ட சூரியனே ஓய்வெடுக்க போயிட்டியா? சேவை செய்ய நாயகனே கலைப்பாகி சாஞ்சிட்டியா? ப்ரோ நல்லா பண்ணீங்க. நீங்க எப்படி நல்லா பண்ணீங்களா? நல்லா பண்ணேன். நல்லா பண்ணீங்க. கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்களா? கான்ஃபிடென்ட். ஓகே, ஜட்ஜஸ் கிட்ட கேட்றோமா? கேட்கலாம். ஓகே. சபேசனா ஐயப் சூப்பராக பாடினேன். கண்டிப்பாக கேப்டன் இருந்தாருன்னா கண்டிப்பாக எழுதிருப்பார் உன் பாட்டு கேட்டு. அவ்வளோ அருமையாக வந்து சூப்பராக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு பாட்டு. நல்லா இன்னொன்று 3 சரணம் பையனே இருந்துச்சு, எப்படா முடிப்பேன்ட்டு காத்துன்னு தான் இருந்துச்சு. எப்பயும் வந்து ஒரு ஸ்வீட்டாக சின்னதாக பாடணும், அப்போ வந்து கேட்குறவங்களுக்கும் நல்லாயிருக்கும். மற்றபடி வாய்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இது யார் எழுதின பாட்டு? இது சுதாகர் மாமா பாடின பாட்டு. இது வந்து மைமா சுதாகர் அவர் எழுதின பாடல். ஓகே. சரண்ண்ணா. ஐயூப். ஐயூப் சொல்லுங்கண்ணா. பாட்டு ரொம்ப லென்த்தாக பாயிண்ட் போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு பல்லவி 2 சரணம் தான் ஒரு பாட்டோட எண்டிங்கு. நீங்கள் எழுதுனீங்களா அதனா அது கூட? இல்லை. ஓ, அது எல்லாமே 3 சரணமா? சும்மா இழுத்து பாடினவள் தான், வேறு எதுவும் இல்லை. வாய்ஸ் சூப்பராக இருக்குது. ஓகேவா? நன்றி. என்னோட குரல் வளம் நல்லா இருக்குது. நன்றி. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரவியப்பா, இது நல்லா சூப்பராக இருந்ததுப்பா, வாய்ஸ் நல்லா பாடினப்பா. நன்றி. நன்றிப்பா, ரொம்ப நன்றி. விமலாமா, நல்லா பாடினையா? ரொம்ப நன்றி. ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் நிறைய வரணும். ஓகே. 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 மார்க்ஸ் போயிடலாமா?
ரவி அப்பா 8 பாயிண்ட் 8 பாயிண்ட் நன்றிப்பா. சரண்ண்ணா 8. நன்றி. சபேஷண்ணா 9 பாயிண்ட். 9 பாயிண்ட். சொல்லு இப்போ சொல்லு. ஓ, நீதான் ரொம்ப நன்றி. தைரியமான ஆளாச்சு. புரியல. முன்னாடி நீதான் தைரியமான ஆளு. இங்கே வாசித்த ஸ்டூடியோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீ மட்டும்தான் உன் மேலே பாசமாகற எல்லாரும் வர்றாங்க போகிறாங்க பரவாயில்ல. அவங்களுக்கு கிளாப் பண்ணுங்க. ஏன்னா ஆர்கெஸ்ட்ரா டீமுக்கு அது எனக்கு சொல்ல வரல, அதனால அப்படி சொல்கிறேன் வேறு இதில். ஸோ இங்கே வாசித்த அனைவருக்கும் ரொம்ப நன்றி, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும். ஓகே ஓகே. தேங்க் யூ so much. ஓகே நன்றி. ஓகே ஸ்ரீஜா, அடுத்து யார் பாட போகிறா? அடுத்து கானா அகில் அவங்க தான் வந்து பாட போறாங்க.
ஜாலிதானே எங்கள் நெஞ்சில் வாழும் அன்பு கேப்டனே உன்னை எங்கள் உள்ளம் தானே வாழ்த்துமே எங்கள் நெஞ்சில் வாழும் அன்பு கேப்டனே உன்னை எங்கள் உள்ளம் தானே வாழ்த்துமே தமிழ்நாட்டிலே உன்னை போலவே நல்ல மனிதன் கிடையாது உன் நினைவுகள் மறையாது எங்கள் நெஞ்சில் வாழும் அன்பு கேப்டனே உன்னை எங்கள் உள்ளம் தானே வாழ்த்துமே. ஓகே கில் சூப்பராக பாடினீங்க. ஜட்ஜஸ்ட்டை கேட்டுடலாமா கமெண்ட்ஸ்? கண்டிப்பாக. ரவி அப்பா? நல்லா சூப்பராக பாடினப்பா, வாழ்த்துக்கள்ப்பா. தேங்க்ஸ்ப்பா. சரண்ண்ணா? அகில் சூப்பர் சூப்பர். அந்த வாழ்த்து கேப்டனு ஃபஸ்ட்டு பள்ளி 2 லைன் சொல்லு. எங்கள் வீட்டிலெல்லாம் எங்கள் நெஞ்சில் வாழும் அன்பு கேப்டனே உன்னை எங்கள் உள்ளம் தானே வாழ்த்துமே. வாழ்த்துமேவா? வாழ்த்துமே. எங்களுக்கு வந்து சபேஷ் அவர் சொல்கிறார் கேப்டனு, அவர் போட்டு விட்டார் பேட்டன் அப்படின்றாப்பல. வாழ்த்துக்கள். ஓகேவா? இன்னும் நல்லா ட்ரை பண்ணோம் அகில். ஓகேண்ணா ஓகே. இது உனக்கான மேடை என்பது நீ எப்பயுமே உறுதியாக இருக்கணும். கண்டிப்பாக. வாழ்த்துக்கள். சபேஷனா? அகில் சூப்பராக சுதி கொஞ்சம் நல்லா பாடினேன். என்ன ஒன்று கேப்டனுக்கு மட்டும் கேட்குற மாதிரி பாடிட்டேன். ஸோ எங்களுக்கு கேட்கல, நீ உள்ளுக்குள்ளேயே பாடிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஸ்கேல் அதிகப்படுத்தி பாடியிருந்தா வார்த்தைகள் வந்து தெளிவாக வந்திருக்கும். ஸ்கேல் கம்மியாக இருந்ததுனால வார்த்தை வந்து உள்ளே இருந்துச்சு. ஸோ அந்த பூமிக்குள்ளே இருக்கிற நம்ம கேப்டனுக்கு கேட்டுன்னு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. விமலாமா? நல்லா பாடின அகில். ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம், வார்த்தை தெளிவு ரொம்ப முக்கியம். அதுதான் பாட்டு, நீ பாடுறது என்னன்னு உணர்றதுக்கு வார்த்தை தெளிவு ரொம்ப முக்கியம். அந்த இடத்த பார்த்து தெளிவான வார்த்தைகளை ப்ரொனவுன்ஸ் பண்ணு, நல்லாயிருக்கும். காட் பிளஸ் யூ. ஓகே, ஜட்ஜஸோட கமெண்ட்ஸை பார்த்துட்டோம். மார்க்ஸ் கேட்டுடலாமா? ரவி அப்பா? 8 பாயிண்ட். சபேஷனா? 9. சரண்ண்ணா? 8. டோட்டல் எத்தனை தெரியுமா? அதெல்லாம் வேணாம் ப்ரோவா. சரி ஓகே. நெக்ஸ்ட்டு அவங்க என்னென்ன விஷயம்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் வந்து கரெக்ட் படுத்திக்கணும். நம்ம பாடுறதுக்கு முன்னாடி அந்த வார்த்தை தெளிவு ரொம்ப வந்து முக்கியம். அது வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் சூப்பராக பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ. ஓகே ஸ்ரீஜா, சொல்லுங்க முத்து. அடுத்து வந்து யார் பாட போகிறா? அடுத்து புதுவெடி பிரபாண்ணா தான் வந்து பாடுறாங்க. ஒரு 3 மூடிச்சால முட்டாளான கேளு கேளு தம்பி, ஒரு 3 மூடிச்சால முட்டாளான கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்த சேருக்குள்ள. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்த சேருக்குள்ள. ஒரு 3 மூடிச்சாலும் முட்டாளான கேளு கேளு தம்பி, ஒரு 3 மூடிச்சால முட்டாளான கேளு கேளு தம்பி. கண்டு மயங்கவில்லை, கண்டு மயங்கவில்லை, அவ முகத்தை கண்டா பிடிக்கவில்லை. இன்னும் தெரியவில்லை, அவன் நினைப்பு இன்னானே புரியவில்லை. வெளியில ஒன்னானத்தான் வீட்டுக்குள்ள விட்டு புட்ட வேணாண்டா சம்சாரம். ஆமாண்ணே ஆமாண்ணே, நான் போற சன்னியாசம். வேணாண்ட வேணாண்ட சம்சாரம். ஆமாண்ணே ஆமாண்ணே, நான் போற சன்னியாசம். வேணாண்ட வேணாண்ட நீ விடுடா, அதான் எடுடா. ஒரு 3 மூடிச்சாலும் முட்டாளான கேளு கேளு தம்பி, ஒரு 3 மூடிச்சாலே முட்டாளான கேளு கேளு தம்பி. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள. நான் இருந்தேன் தேருக்குள்ள, இப்போ விழுந்தேன் சேருக்குள்ள. ஒரு 3 மூடிச்சாலும் முட்டாளான கேளு கேளு தம்பி, ஒரு 3 மூடிச்சால முட்டாளான
கேளு கேளு தம்பி. ஓகே பிரபா, பயங்கரமாக பாடினீங்க. எப்படி உங்கள் வாழ்க்கையெல்லாம் பாட்டாக பாடுவீங்களோ? அதெல்லாம் இல்லை ப்ரோ, ஆ அதெல்லாம் இல்லை ப்ரோ. குடும்பத்துல கும்மி எடுத்து புரியல, வாழ்க்கையை பாட்டாக பாடுவீங்களா இல்லை யாரும் உங்கள் கூட வந்தவங்களோட வாழ்க்கையை பாட்டாக பாடுறீங்களா? ஐயோ அதெல்லாம் இல்லை, சும்மா ஒரு ஜாலி ஜாலிக்காக. அந்த டோலாக் பிளேயரை பார்த்து தானே பாடினீங்க? அப்படி இல்லை, அவர் வாசத்தில் நம்மளுக்கு ஹாப்பி ஆகிடும். புரியல, அவர் வாசத்தில் நம்மளுக்கு ஹாப்பி ஆகிடும். வராத பாட்டு கூட வரும், வராத பாட்டு கூட வரும். அதனால அவர் வாழ்க்கையை பாட்டாக பாடிட்டீங்க, அப்படி தானே? ஆமாம் ஆமாம். உங்களுக்காக தான் இந்த பாட்டு பாடுனேன்னு உங்களுக்காக தான். உங்கள் ஃப்யூச்சரை வந்து இப்போயே வந்து பாட்டில் சொல்கிறாப்பலையா, நீயும் அப்போ தான் வருவ அப்படின்னு சொல்கிறாரு அவர். எல்லாரும் அங்க வந்து தண்டா ஆகணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஓகே, எப்படி பாடினீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜஸ்ட்டு கேட்டலாமா? கேட்கலாம். ரவியப்பா, இந்த பாட்டு கேட்டு தான் பாடுறியா? ஆமாப்பா. அது சரணம் தவறாக பாடுறியா? ஆமாப்பா, கொஞ்சம் மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. சரணம் மட்டும் வந்து சரணம் ரொம்ப தவறாக பாடுறேன். நான் அதை பார்த்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கப்பா. சரிங்கப்பா. ஆல் தி பெஸ்ட். சபேசனா? பிரபா சூப்பராக பாடினேன். இன்னும் சரணத்தில் மட்டும் தான் கொஞ்சம் சுதி மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் டால்பா சாப்பா வச்சு தூக்கிட்டாப்புல. டால்பா ஒரு நல்ல ஒரு பாடகர், அருமையான ஒரு நல்ல பாடகர், நல்ல பாட்டெலாம் பாடும். வெறும் டோலாக் மட்டும் இல்லை, அவர் நல்ல ஒரு திறமைசாலி பாடகரும் சரி. அவர் ஒரு சின்ன ஒரு 2 லைன்ஸ் பாடி கேட்கலாமா? கேட்கலாமே. டோலாக்கு டால்பா சாட்டமால் டிமால் வெடிக்கும், அந்த குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பேரண்ட்ஸை வச்சு காட்டுவேன், நான் மஜாவாக டோல ஓட்டுவேன். வாமாமா. டோலாக்கு டால்பா சாட்டமால் டமால் வெடிக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பேரண்ட்ஸை வச்சு காட்டுவேன், நான் மஜாவாக டோல ஓட்டுவேன். பேரண்ட்ஸை வச்சு காட்டுவேன், நான் மஜாவாக டோல ஓட்டுவேன். டோலாக்கு டால்பா சாட்டமால் டிமால் வெடிக்கும், குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பேரண்ட்ஸை வச்சு காட்டுவேன், நான் மஜாவாக டோல ஓட்டுவேன். பொம்மை 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 சார், பொம்மை தின்னுக்கு தக்கா தின்னுக்கு நீ பாயில கைய குமுக்கு. திருப்பி சொல். தின்னுக்கு தக்கா தின்னுக்கு நீ பாயில கைய குமுக்கு. தின்னுக்கு தக்கா தின்னுக்கு நீ பாயில கைய குமுக்கு. டால்பா வாசிக்க மாட்ட சிலவா, என் மேல தள்ளாதீங்க பல்லவா. டால்பா வாசிக்க மாட்ட சொல்லவா, என் மேல தள்ளாதீங்க பல்லவா. டோலக்க டாப்பா சாட மாட்டேன், வச்சு காட்டுவேன், நான் மஜாவாக டோல ஓட்டுவேன். சூப்பர் 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 சூப்பர். இவ்வளோ நேரம் டால்பா கொஞ்சம் தான் வாசித்தாப்புல, ஆனால் அவர் பாட்டுக்கு மட்டும் எப்படி வாசித்தார் பார்த்தீங்களா? அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் வாசிக்க வச்சேன், பாட வச்சு. சூப்பராக சூப்பர் சூப்பர் டால்பா, கண்டிப்பாக வாழ்த்துக்கள். சூப்பர். கண்டிப்பாவா? சரணா? பிரபா அண்ணா, இருக்கும்போது சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் பாடும்போது அந்த சரணத்தெல்லாம் அந்த மூவியோட பாட்டு தான், ஒரு படத்தோட பாட்டு, கேப்டனோட பாட்டு. அங்கே நித்திலாம் பாட்டு எடுக்க மாட்டாங்க, நீ நித்திலாம் எடுக்கிற. அதனால் வந்து தாளத்தோடு பாடணும், சரிங்கண்ணா. மக்களுக்கு புரிகிற மாதிரி பாடணும், சந்தோஷமாக பாடணும். ஈஸியாக நம்மளுக்கு என்ன இயல்பாக வருதோ அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. வந்து இதுதான் பண்ணணும் அதுதான் பண்ணல, நம்மளுக்கு என்ன வருதோ அதை இயல்பாக ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? வாழ்த்துக்கள், இன்னும் நல்லா பண்ணணும். தேங்க்யூ. ஓகே ஓகே, கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டோம். மார்க் கேட்டலாமா? சபேசனா? 9. சரணா? 9. ரவியப்பா? 9. ஓகே, டோட்டல் தெரியுமா? 27. 27. கீழேருந்து கரெக்டாக என் வாயே பார்த்துட்டு இருந்துங்கன்னு இதுலேருந்து தெரியுது. மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான ரவுண்டில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சோமஜா அண்ட் விஜய் ஸ்ரீஜா. டாடா பாய்.